கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். அடிக்கடி செய்தியாக எழுதியிருக்கிறேன். ஏன் டிவியில் கூட பலமுறை அது தொடர்பான கருத்துக்களை ஒளிபரப்பி இருக்கிறோம். இதை செயல்படுத்தி பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரிய வரும். என்னுடைய நிலத்தில் இந்த ஆண்டு மீண்டும் முத்துச்சோளம் பயிரிட்டு இருந்தேன். இதனை உழுது விதை நட்டு கதிர் வளர்ந்து அறுவடை செய்யும் வரையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்பதை நேரடியாக உணர முடிந்தது. உழுத பின்பு நிலத்தில் முத்துச்சோளம் விதையை நடுவோம். உடனே அதுக்கு பெரிய எதிரி அணிலும் அதே போன்று எலியும் தான். பயிர் லேசாக முளைவிட்டு மேலே வந்து வளர தொடங்கியதும் முயல் வந்துடும். முயல் பல்லால் கடித்து பயிரை துண்டாக்கி போட்டு போயிடும். அடுத்ததாக கொஞ்சம் பயிர் மேலே வந்த உடனே புழு வரும். அந்த புழுவை நம்ம மருந்தடித்து கட்டுப்படுத்தி விடுவோம். அதன் பிறகு பயிர் மீண்டும் வளர்ந்து முத்துச்சோளம் பால் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போது தான் இன்னும் பலமான ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும். கிளியும் மற்ற பறவைகளும் சோளத்தை கடுமையாக டேமேஜ் பண்ணும். அதனை பட்டாசு படித்தோ அல்லது ட்ரம் அடித்தோ விரட்டினா ஒரு காட்டிலிருந்து இன்னொரு காட்டுக்கு போய் அங்கே சேதத்தை விளைவிக்கும். இங்கே அந்த விரட்டும் பணி முடிஞ்ச உடனே மீண்டும் பயிரை சேதப்படுத்தி விடும். இப்படி தான் இந்த ஆண்டு 3/4 ஏக்கரில் முத்துச்சோளம் பயிரிட்டு இருந்தேன். ஆனால் கிடைச்சது மகசூல் மிக மிக குறைவு. அதாவது கால்வாசி வரைக்கும் பறவைகள் சேதப்படுத்தி விட்டு அறுவடை முடிஞ்சு முத்துச்சோளத்தை காய வைத்து சந்தைக்கு அனுப்புனா அங்கேயும் போதிய விலை கிடைக்கல. மொத்தத்தில் கணக்கு பார்த்தா உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சலை என்பது 100% பொருத்தமாகவே இருந்தது.